தேவன் தன்னையும் பரலோக சாயலையும் வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் அந்த ஆராதனை முறையை நமக்கு என்ன செய்தார், தந்தார். அந்த முக்கியமாக அந்த ஆசரிப்பு கூடாரம் பார்த்திங்கன்னா இயேசுவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாகும். இயேசுனுடைய ஊழியம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, அவருடைய 2ஆம் வருகை தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம நுட்ப நியாய விசாரணை என்ன செய்தார், பிரதான ஆசிரியராக பிதாவின் வலது பரிசத்தில் பரிந்து பேசுகிறாராக இருக்கிறார். இப்போ நம்ம ஆசரிப்பு கூடாரம் எதற்காக ஆண்டவர் உண்டு பண்ண சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாத்திராகமும் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசு சரத்தை உண்டாக்குவாயாக அப்படின்னு யார், மோசைக்கு என்ன செய்கிறார் சொல்கிறார். அவருக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறா பாருங்க, பெசலியேல் என்ன செய்கிறாரு, தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவ ஆவியினாலும் ஞானத்தினாலும் என்ன செய்கிறாரு, நிரப்புறாரு.